இப்ப ஏன் அனல் உண்டாகவில்லை? எல்லாம் சரீரம் செத்த நிலை. சரீரம் உயிரோடு பலனோடு ஆரோக்கியத்தோடு இருந்த போது அனல். இப்போது என்னது? சரீரம் செத்த நிலையில இருக்கிறது. ஆனபடினால வஸ்திரத்தை கொண்டு ஒண்ணுக்கு மேல ஒன்னா போட்டு மூடி பார்க்கிறாங்க. ஆனாலும் தாவீதுக்கு அனல் உண்டாகவில்லை. ஹல்லேலூயா. வாழ்க்கை செத்த நிலை, சரீரம் செத்த நிலை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு விசுவாசம் செத்த நிலையில இருந்தா உனக்கு ஒரு அனல் இருக்காது. உன் ஜெப வாழ்க்கை செத்த நிலையில இருந்தா உனக்கு ஒரு அனல் இருக்காது. உன் பரிசுத்த வாழ்க்கை செத்த நிலையில இருந்தா உனக்கு ஒரு அனல் இருக்காது. உன் ஆராதனை வாழ்க்கை செத்த நிலையில இருந்தா உனக்கு அனல் இருக்காது. எத்தனை துணியை கொண்டு வந்து மூடினாலும் உனக்கு அனலே வராது. எத்தனை பெட்ஷீட் போட்டாலும் அனல் வராது. ஏன்னா தாவீதுக்கு வஸ்திரங்களால் மூடி பார்க்கிறாங்க, அனலே வரையில. ஐயா, இன்னைக்கு அனலே இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அனலே இல்லையா? நினைச்சுக்க, உன் வாழ்க்கையில ஏதோ பகுதி செத்து கொண்டிருக்கிறது. ஒன்றில் விசுவாசம் செத்து கொண்டிருக்கிறது, இல்லைன்னா ஆமீன் ஜெப ஜீவியம் செத்து கொண்டிருக்கிறது, இல்லைன்னா பரிசுத்த ஜீவியம் செத்து கொண்டிருக்கிறது, இல்லைன்னா ஆராதனை வாழ்க்கை செத்து கொண்டிருக்கிறது. ஏதோ உன் வாழ்க்கையிலே உன் ஆமீன் அந்த ஆவிக்குரிய அனுபவம் சாகும் போதுதான் உனக்கு அனலே வராது.